பார்வதி சிவபெருமானை எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இமயமலை அரசனோட மகள் தான் பார்வதி. பார்வதிக்கு சின்ன வயசுலேருந்தே சிவன்ற ஒரே ஒரு நாமத்தை மட்டும்தான் மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. சிவபெருமானை கல்யாணம் செஞ்சுக்கணுன்றது மட்டும்தான் அவங்களோட லட்சியம். கைலாயத்தில் தியானத்தில் மூழ்கி இருந்த சிவபெருமான் உலக விஷயங்களில் அக்கறை இல்லாமல் இருந்தார். ஒரு நாள் நாரதர் பார்வதி தேவி கிட்ட போய் சொன்னாங்க, சிவபெருமானை கல்யாணம் செஞ்சுக்கணுன்னா நீங்கள் தவம் இருக்கணும்னு சொன்னார். நாரதரோட அறிவுரையை கேட்ட பார்வதி தேவி அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு போகிறாங்க. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் குளிர்காலம் வந்தாலும் தன்னுடைய தவத்தை கலைக்காம தவறுந்தாங்க. காதல்னு சொல்கிறதா இல்லை பக்தின்னு சொல்கிறதான்னு தெரியல. இதையெல்லாம் கவனித்த சிவபெருமான் பார்வதி தேவியை சோதிக்க முடிவு செஞ்சார். எப்படி சோதனை பண்ணாரு? சிவபெருமான் ஒரு முனிவர் வேஷத்தில் வந்து பார்வதி கிட்ட கேட்குறாங்க, அந்த சிவன் யார் தெரியுமா? சாம்பலை பூசிக்கிட்டு மலை மேலே இருக்கிறவன், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. இதை கேட்டு பார்வதி தேவி சிரிச்சாங்க. அவர் யார் தெரியுமா? அவர் தான் பரம்பொருள். அவரை தவிர நான் யாரையும் நினைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த பதிலை கேட்டு சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தாரு. முனிவர் வேடத்துல இருந்து சிவபெருமான் சுயரூபத்துக்கு வந்தாரு. பார்வதி, உன் தவமும் அன்பும் என்னை வென்று விட்டதுன்னு சொன்னாரு. அன்னைக்கு இமயமலையே சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு தேவலோகமே திரண்டு சிவன் பார்வதி தேவி கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்துச்சு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, முருகப்பெருமானும் விநாயக பெருமானும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.